அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநில கல்லூரிகளில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பாட பிரிவுகளை நடத்த சைதாப்பேட்டையில் உள்ள திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் 7 பேரை கூடுதல் பணி செய்யும்படி கல்லூரி கல்வி இயக்குனர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் மொத்தம் உள்ள 32 துறைகளில் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளின்படி குறைந்தது 105 பேர் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆனால் வெறும் 37 பேர் மட்டும்தான் பணியாற்றுகின்றனர் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் அங்கு பணியாற்றும் 7 பேரையும் கூடுதல் பணியாற்ற சொல்லுவது பணிச்சுமையை அதிகரிப்பதுடன் கல்வி தரத்தையும் வெகுவாக பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கல்லூரிகளிலும் சேர்த்து காலியாக உள்ள 9000த்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், நடப்பாண்டில் 100 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கியுள்ள 252 புதிய படிப்புகளுக்காக 252 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க ஆணையிட்டும் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமித்துவிட்டு அதன் பிறகு புதிய பாடப்பிரிவுகளை தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ள பாமக தலைவர், சென்னை மாநில கல்லூரியில் புதிய பாடப்பிரிவுகளை நடத்துவதற்காக திறந்த நிலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்களை கூடுதல் பணி செய்ய அனுப்பும் ஆணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.